இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை வேணும் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா சோம்பு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அந்த பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் இஞ்சி நீங்கள் போட வேணாம். இது இஞ்சி போட்டால் அது குருமா மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா இருக்காது, டேஸ்ட் வராது. நீங்கள் பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை இது மட்டும் போட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் வணங்கினோன்னையும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நல்ல பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதோட வெங்காயம் வணங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வணங்கிக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2-3 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளி எடுத்து நல்லா ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணங்கி வரட்டும். அதோட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிறதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் நீங்கள் ஒரு டைம் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்படி தக்காளி குழம்பு பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணக்கி விட்டதும் தென் நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் திருவி வச்சதை நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். அது தேங்காய் ரொம்ப நேரம் இதுங்க வேணாம். இல்லை சூட்லேயே நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1 மினிட் போதும். இதை ஆறினோடனே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு திரும்ப அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தென் கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடிசாக அரிஞ்ச வெங்காயம் போட்டுக்கலாம். கடுகு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வணங்கி வரட்டும். நல்லா வணங்கி வந்ததும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். தென் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். தென் கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் ஓரளவு நல்லா வணங்கி வந்ததும் நம்ம அந்த அரைச்சி வைத்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதித்து வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொதித்து வந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குருமா ஸ்டைல் இல்லாமல் தக்காளி குழம்பு இப்படி தான் நான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது நல்லா மூடி வச்சு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், தக்காளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.